டே அருண், நேத்து டம் மணி படம் பார்த்தேன்டா. செம்மையா இருந்துச்சு. ஆனா ஒரே குழப்பம். ஆமாண்டா, அந்த கேம் ஸ்டாப் ஸ்டோரி தானே. 2021ல வால் ஸ்ட்ரீட்டே அதிர வச்ச சம்பவம். நிஜத்துல நடந்த ஒரு பயங்கரமான கதை அது. அதான்டா, ஏதோ போர் மாதிரி காட்டுறாங்க. ஆமா, இது ஒரு முழுமையான போர் தான். ஒரு பக்கம் பார்த்தா கோடிக்கணக்கில் பணம் வச்சு விளையாடுற வால் ஸ்ட்ரீட் சிங்கங்கள், இன்னொரு பக்கம் அவங்களோட லேப்டாப்பை மட்டுமே நம்பி களமிறங்கின நம்மள மாதிரி சாதாரண இன்டர்நெட் பசங்க. இவங்களுக்கு நடுவில் நடந்த ஒரு பெரிய சண்டை தான் இது. சரி, கொஞ்சம் புரியுற மாதிரி முதல்ல சொல்லுடா. கண்டிப்பா சொல்றேன். முதல்ல இந்த கதைக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனல் பேரு $5 ஃபாரெக்ஸ் ட்ரேடர்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரி, கதைக்குள்ள போலாம். எல்லாம் ஆரம்பிச்சது ஒரு பெரிய பந்தயத்துல தான். உனக்கு கேம் ஸ்டாப் கடை தெரியுமா? நாம எல்லாம் முன்னாடி வீடியோ கேம் சிடி வாங்குவோமே, அந்த மாதிரி ஒரு கடை. ஆமா தெரியும். ஆனா இப்ப யாருடா கடைக்கு போறா? எல்லாரும் ஆன்லைன்ல தானே கேம் டவுன்லோட் பண்றாங்க. அந்த கடை இன்னும் இருக்கா என்ன? கரெக்ட். எல்லாரும் ஒன்ன மாதிரி தான் யோசிச்சாங்க. இந்த கடை சீக்கிரமே மூடிடும், இது ஒரு செத்துப்போன பிசினஸ்னு முடிவு பண்ணிட்டாங்க. குறிப்பா இந்த கேப் லாட்கின், கென் கிரிஃபின், ஸ்டீவ் கோஹன்னு கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிற பெரிய முதலீட்டு கம்பெனிங்க. அடேங்கப்பா, பேர்லாம் பயங்கரமா இருக்கு. ஆமா, இவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, கேம் ஸ்டாப் கம்பெனி காலி, உறுதியா காலி. அதனால இது மேல ஒரு பந்தயம் கட்டினாங்க. பந்தயமா? ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படிடா பந்தயம் கட்டுவாங்க? அருண், அதுக்கு பேரு ஷார்ட் செல்லிங். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த கம்பெனி கண்டிப்பா நஷ்டமாகும், அதோட பங்கு விலை கீழே விழும்னு பெட் கட்டுறது. அப்படி பங்கு விலை விழுந்தா இவங்களுக்கு கோடிக்கணக்கில் லாபம் கிடைக்கும். புரியல. அப்படின்னா கம்பெனி நஷ்டமானா இவங்களுக்கு லாபம் வருமா? என்னடா இது அநியாயமா இருக்கு. ஆமாண்டா, அவங்களுக்கு அந்த கம்பெனி அழியணும் தான் ஆசை. ஆனா அவங்க போட்ட கணக்குல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்னது? ஒரு நெருப்பு பொறி. எல்லாரும் ஒரு திசையில போகும்போது ஒரே ஒருத்தன் மட்டும் திரும்பி நின்னு, இல்ல நீங்க சொல்றது தப்புன்னு சொன்னான். யாருடா அவன்? இவர்தான் நம்ம கதையோட ஹீரோ கீத் கில். பகல்ல பார்த்தா ஒரு சாதாரண ஆபீஸ்ல வேலை செய்யற பையன். ஆனா ராத்திரியில ரோரிங் கிட்டின்ற பேர்ல யூடியூப்ல ஒரு ஸ்டார். அவன் ஒன்னும் பெரிய வால் ஸ்ட்ரீட் ஆள்லாம் இல்ல. தன்னோட வீட்டு பேஸ்மெண்ட்ல இருந்து தான் உலகத்தையே மாத்தி அமைச்சான். அப்படியா? அவன் என்ன அப்படி சொன்னான்? கீத் என்ன சொன்னான்னா, எல்லாரும் நினைக்கிற மாதிரி கேம் ஸ்டாப் ஒன்னும் காலியாகல, அதுல இன்னும் உயிர் இருக்கு, அதோட உண்மையான மதிப்பு யாருக்கும் தெரியலன்னு ரொம்ப உறுதியா நம்புனான். நம்புனா சரி, அதுக்காக என்ன பண்ணான்? சொன்னதோட நிக்கல. தன்னோட வாழ்க்கை முழு சேமிப்பான $53,000 கொண்டு போய் கேம் ஸ்டாப் பங்குகள்ல போட்டான். என்னடா சொல்ற? அவனோட மொத்த சேமிப்பையுமே போட்டானா? சரியான ரிஸ்க் ஆச்சே. ஆமா, ஆனா அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ இவன் ஒரு ஆள் மட்டும் ஷேர் வாங்கினதுனால என்ன பெருசா மாறிட போகுது? அவன் ஒரு ஆள் ஆரம்பிச்ச இந்த நம்பிக்கை இன்டர்நெட்ல ஒரு பெரிய மக்கள் படையே உருவாக்குச்சு. ரெடிட்ல வால் ஸ்ட்ரீட் பெட்ஸ்னு ஒரு குரூப் இருந்துச்சு. அங்க இருக்க சாதாரண மக்கள் கீத் கில் பண்றத பார்த்து, இவன் சொல்றதுல ஏதோ விஷயம் இருக்கு, நாமளும் இவரோட சேர்ந்துக்கலான்னு முடிவு பண்ணாங்க. அப்போ அவங்களும் ஷேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, அவங்க யாரும் பெரிய ட்ரேடர்ஸ் கிடையாது, ஆனா ஒன்னு சேர்ந்தாங்க. இந்த படத்தை பாரு, இதுதான் அந்த போர்க்களம். ஒரு பக்கம் பில்லியன்கள்ல விளையாடுற முதலாளிங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர், ஒரு நர்ஸ், ஒரு கடை ஊழியர், காலேஜ் மாணவர்கள்னு நம்மள மாதிரி சாதாரண மக்கள். அடடே, இது ரஜினி மாதிரி இருக்கே. ஒருத்தன் ஆரம்பிச்சு ஒரு கூட்டமே பின்னாடி வந்துருச்சு. அதேதான், இந்த மக்கள் பட பங்குகளை வாங்க ஆரம்பிச்சதும் அந்த பங்கு விலை ராக்கெட் மாதிரி ஏற ஆரம்பிச்சுச்சு. எவ்வளோ ஏறுச்சு? $17 இருந்த பங்கு வெறும் சில நாள்ல $480க்கும் மேல போயிடுச்சு. இன்னது $480? நம்பவே முடியலடா. இப்போதான் கதையோட கிளைமேக்ஸ் வருது. பங்கு விலை ஏறினதால அந்த பெரிய சுறாக்களுக்கு வலி ஆரம்பிச்சுது. ஆனா அப்போதான் திடீர்னு ஆட்டத்தோட விதிகளே மாறுச்சு. என்னாச்சு? இதுக்கு பேர் தான் ஷார்ட் ஸ்குவீஸ். அட போங்க, பணக்காரங்களுக்கு நஷ்டமா? இது வேடிக்கையா இருக்கே. ஆமா, அவங்க வச்ச பொறியில அவங்களே மாட்டிக்கிட்டாங்க. விலை ஏறினதால அவங்க நஷ்டத்தை குறைக்க அதிக விலைக்கு அதே பங்குகளை வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அப்படி வாங்க வாங்க விலை இன்னும் அதிகமா ஏறுச்சு. எவ்வளவு நஷ்டம் வந்திருக்கும்? சும்மா இல்ல. மெல்வின் கேபிட்டல் கம்பெனிக்கு ஒரு நாளைக்கே பில்லியன் கணக்குல நஷ்டம். அவங்கள காப்பாத்த மத்த பெரிய கம்பெனிங்க கோடிக்கணக்கில் பணம் கொடுக்க வேண்டியதா போச்சு. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு. வேடிக்கை கெட்டுப்போச்சு. சின்ன முதலீட்டாளர்கள் பயன்படுத்தின ராபின்ஹுட் ஆப் இருக்குல்ல, ஆமா, அவங்க திடீர்னு கேம் ஸ்டாப் பங்குகளை வாங்குற பட்டனே டிசேபிள் பண்ணிட்டாங்க. நீங்க விக்கலாம், ஆனா புதுசா வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னடா சொல்ற? ராபின்ஹுட்னா ஏழைங்க பக்கம் நிக்கிற அப்புதானே? அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க? அதுதான் கேள்வி. அப்போதான் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த பங்கு சந்தைங்கிற ஆட்டம் உண்மையில யாருக்காக நடக்குது? அட பாவமே. அப்புறம் கடைசியில யார் ஜெயிச்சா? அருண், அது ஒரு பெரிய கேள்வி. வா, யார் ஜெயிச்சான்னு பார்க்கலாம்.
இந்த விஷயம் அமெரிக்க நாடாளுமன்றம் வரைக்கும் போச்சு. விசாரணை நடந்தது. கீத் கில் ரொம்ப கூலா, நான் ஒரு சாதாரண முதலீட்டாளர், எனக்கு அந்த கம்பெனி மேல நம்பிக்கை இருந்துச்சு, அதான் வாங்கினேன்னு சொன்னாரு. பாலா, ராபின்ஹுட் சிஇஓன்னு சொன்னாரு, எங்க கிட்ட போதுமான பணம் இல்ல, அதனாலதான் நிறுத்த வேண்டியதா போச்சுன்னு ஒரு காரணத்தை சொன்னாரு. ஆனா யாருமே நம்பல. அப்போ ஃபைனல் ஸ்கோர் என்ன? சரி, ஃபைனல் ஸ்கோரா பாப்போம். மெல்வின் கேபிட்டல், அந்த பெரிய நிறுவனம், நஷ்டத்தால ஒரு வருஷத்துல மூடப்பட்டுச்சு. ராபின்ஹுட் ஆப் மேல நிறைய வழக்குகள், அவங்க பேரும் ரொம்பவே கெட்டுப்போச்சு. நம்ம ஹீரோ கீத் கில், அவரோட $53,000 $34 மில்லியன் மாறிடுச்சு. ஆனா சாதாரண மக்கள்ல சிலர் பெரிய அளவுல ஜெயிச்சாங்க. பலர் அந்த பங்கு விலை திடீர்னு விழுந்தப்போ பணத்தை இழந்தாங்க. டே, ரொம்ப நன்றிடா. இப்போதான் புரிஞ்சுது ஒரு தனி மனுஷன் எப்படி உலகத்தையே திருப்பி பார்க்க வச்சிருக்கான்னு தெரியுது. அதான்டா, எது எப்படியோ ஒரு சாதாரண மனுஷனும் ஒரு சமூகமும் சேர்ந்து நினைச்சா எவ்வளோ பெரிய அமைப்பையும் அசைச்சு பார்க்க முடியும்னு இந்த சம்பவம் உலகத்துக்கே காட்டுச்சு. ஆனா இந்த முழு சம்பவமும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போயிருக்கு பாலா. என்ன கேள்வி? இந்த சந்தை, இந்த சிஸ்டம் எல்லாம் யாருக்காக இயங்குது? பெரிய பணக்காரங்களுக்கா இல்ல நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கா? நீ என்ன நினைக்கிற?